ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வெக்கேஷன் வந்திருக்கோம். நம்ம திருநெல்வேலியில் வந்து டைட்டானிக் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. ஸோ கிட்ஸ் இங்கே வெக்கேஷனுக்கு ரிலேஷன்ஸும் வந்திருக்கிறதுனால ஜாலியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வெயில் குறைஞ்சு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிளைமேட் வேற. இப்போ போயிருந்தோம் ரீசெண்டாக. ஸோ இன்னொரு 1 வீக்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது அந்த வீலாக் தான் இது. It was so nice and we had so fun and we went to everywhere in the ride and it was so fun. ஆமா, செமையா இருந்தது. நாங்க வந்து அதுக்கு முன்னாடி இந்த மூவியை பார்த்துட்டு தான் வந்தோம். அந்த மூவில வந்து ஜாக் ரோஸ் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மூவி நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வரும்போது அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபெமிலியா இருக்கு. அந்த ரூம்ஸ் நான் ஓபன் பண்ண ட்ரை பண்ண பாருங்க, ஓபன் ஆக மாட்டேங்குது, சும்மா செட்டு தான். அப்படியே உண்மையான கப்பல்ல போற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா காத்து செம காத்து, அப்படியே ஆடிட்டு இருந்தது கப்பல். சரி, உண்மையான கப்பல் ஐஸ்பர்க் எங்கன்னு தேடினா இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க போனா நான் டைட்டானிக் கப்பலே போனதே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் போனேங்க. நான் வந்து இதெல்லாம் ரைடு போனேன். இது வந்து ஃபன்னா இருந்துச்சு. ஆமா, உண்மையுமே ஃபன்னா இருக்கு. இது வந்து கப்பலுக்குள்ள அந்த போட்டோஸ், அந்த யாரெல்லாம் இந்த பெரிய கட்டுறோம் அவங்களோட போட்டோஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாச்சுஸ் இருக்கா, அது கூட நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். பாருங்க என்ன செட்டு, உண்மையான கப்பல் மாதிரி இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கப்பல்ல போகணும்னு ரொம்ப ஆசை, க்ரூஸ் மாதிரி. ஆனா டைட்டானிக் மாதிரியே நடந்துக்கூடாது. பாருங்க பேங்க் ஹால். இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு மேல. நல்லா இருந்துச்சு சவுண்டுனா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாக் அண்ட் ரோஸ் கூட போட்டோ எடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்களும் வாய்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்களும் எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நான் வெளியே இருந்து பார்த்ததை விட உள்ள போய் பார்த்தோன்னா கொஞ்சம் பிரமிப்பாவே இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக தான் இந்த டைட்டானிக் பொருட்காட்சின்னு பேர் பார்த்ததுக்கு அப்புறம் டைட்டானிக் மூவியும் நாங்கள் பார்த்தோம் ஓடிடியில். ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்த்தேன். ஸோ அது பார்த்துட்டு இந்த பொருட்காட்சியும் போனோன்னே அப்படியே அந்த வைப்பு அது அப்படியே இருந்துச்சு. அந்த மூவி பார்த்துட்டு இந்த இது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பொருட்காட்சியும் போனோம். அடுத்து பாகுபலி பொருட்காட்சியும் இருக்கு, அதுவும் க்ளோஸ் ஆக முன்னாடி அதுவும் ஒரு வாட்டி போயிடுவோம். பட் இப்போ 2 நாளா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால பொருட்காட்சி பிளான் போடல. பட் அந்த பொருட்காட்சியும் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. உண்மையாக அந்த டிசாஸ்டர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான டிசாஸ்டர் தான். நீங்க அதை பாப்பீங்க பாருங்க. அந்த ஐஸ்பர்க் ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ரோஸ் கூட நான் படுத்துட்டு இருக்கேன். பாருங்க, ஜாக் அவரோட தலை நல்லா இருக்கு, அவனோட முடிய நல்லா சீவி விடணும். ஆமா, அவரு இது செமையான கேரக்டர்ஸ், நல்ல ஆக்டிங், நல்ல மூவி. ஐ திங்க் ரியல் லைஃப்ல நம்ம பார்த்தது இல்ல, பட் ஐ திங்க் நல்ல ஒரு ஸ்டோரி இது பண்ணாங்க. அந்த ரோஸோட ஒரு செயினும் ஏதோ வந்து வாங்கி ஒரு குண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆமா, அதை டச் பண்ண முடியாது, ஏன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஷோ பீஸ். இதுல வந்து ஒரிஜினல் இல்ல, ஒரிஜினல் இல்ல, ஃபேக் தான், சும்மா சொல்லிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு. அது டைட்டானிக்கே விழுந்துச்சு, நல்லா இருந்துச்சு. டைட்டானிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, டைட்டானிக் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்க, புர்ஜ் கலிஃபா மேல எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ட்வின் டவர்ஸ் மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அது பக்கத்துல காத்தடிச்சதுனால ஈஃபில் டவர், டூர் தேஃபில். ஆமா, செம்ம காத்து, புர்ஜ் கலிஃபா கீழே விழுந்துருச்சு. செம்ம அது வந்து மேன்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சரும் இது லாங், அது வந்து சூப்பர் டாலஸ்ட் பில்டிங். அதுவும் எப்படி விழுந்தது, செம்மையான இன்ஜினியரிங். 10 வருஷம் கட்டினாங்க. சரி, நான் சும்மா சொல்றேன், இது ஃபேக். சும்மா ஒரு கம்பியை வச்சு அதுக்கு மேல புர்ஜ் கலிஃபா மாதிரி வெளியே அவுட்டிங் போட்டா இது பண்ணாங்க. சரி, ஈஸியா விழுந்துருச்சு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க அங்கெல்லாம் கேம்ஸ் எல்லாம் விளையாடோம். ஆமா, கேம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பால் வந்து அந்த டம்ளர்ஸ் மேல போட்டு அது டம்ளர்ஸ் உடைஞ்சிருச்சுன்னா, அல்ல கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட், ஒரு டால் அந்த மாதிரி. டிராகன் வந்து இருக்குல்ல, அது வந்து நாங்க இந்த டிராகன்ல போவே இல்லை, ஏன்னா பயமா இருக்கு. நாங்க வந்து சில டேஸ் முன்னாடி அந்த பிஜிபியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சர்வைவர்ஸ் எல்லாம் சூப்பர். உண்மையாவே அங்க மேல அந்த இடத்துல வந்து 2 மணி நேரம் இருந்தது. அதெல்லாம் ஒரு நாட் மென்ட் ஃபார் மேன். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. அதனால நாங்க வந்து ராட்டினம் அந்த டிராகன் எல்லாம் போல. ஏன்னா நம்ம மாட்டணும் என்ன ஆகும், அது ஒரு பயம் இருக்கும். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எஸ் நாங்க சரியாயிருவோம். இந்த ரைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க போய் விளையாடோம்.
ஆமா நாங்க கண்டிப்பா விளையாடணும். இது வந்து ஃபாஸ்டா போயின்னு என்னோட பிரதர் வந்து ஷவுட் பண்ணிட்டு இருக்கா இதுல. ஆமா இது வந்து அப்படி அந்த சுத்தி 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 அதுக்கப்புறம் வந்து மேல கீழே பெய் நம்மள வந்து ஒரு வழி ஆக்கிடும். 20 நிமிஷம் நான் ஸ்டாப்பா போயிட்டே இருந்தது. நம்மளோட தலை வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரைட்ஸ் எல்லாமே வந்து ரேட்டும் ஜாஸ்தி தான். இப்போ இந்த கப்பன் சாசரே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பெர் டிக்கெட். ஸோ இங்கே 4 பேர் போனாங்க, அங்கேயே 400 ருபீஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் என்னங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் அந்த அமௌண்ட் எல்லாம் போக அந்த என்ஜாய்மெண்ட், அந்த கிட்ஸ் பண்ண கூட சேர்ந்து போறது, அந்த ஃபேமிலி டைம் அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. ஸோ எல்லா ரைட்ஸுமே இவங்க போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அங்கே போட் கூட வச்சிருந்தாங்க கிட்ஸுக்கு. ஸோ அதை கூட இவங்க விடலை. டிராம்போலின்ல இருந்து எல்லாமே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஈவன் ஜெயின்ட் வீல் மட்டும் ஏதோ ரிப்பேர் நினைக்கிறேன். அது நல்லா லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க, பட் அது ஃபங்க்ஷன்ல இல்ல. சோ இல்லன்னா அதையும் போகணும்னு வேற 2 பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க வீட்ல. ஸோ இந்த டிராகன் ரைடு வந்து நல்லா இருந்துச்சு. நான் பெரிய மாதிரி இருந்துச்சு. அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆமா ஆக்சுவலி வந்து அது நல்ல ரைடு தான். நான் விழுற மாதிரி இருப்போம். படைய மாதிரினா விழுற மாதிரி தெலுங்குல. ஸோ நாங்க விழுகிற மாதிரி இருந்தோம், ஆனா விழுகல. அதுக்கப்புறம் வந்து அது எஸ் மணி டஸ் பை ஹாப்பினஸ். பாருங்க நாங்க ஹாப்பியா இருந்தோம் அந்த மணியோட. இப்போதான் எக்ஸிட் போறோம். அங்க வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாம் தமிழ்ல இருந்தது. நாங்க வந்து நல்ல ஃபுட், நாங்க எதுவும் சாப்பிடல. அங்க ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நிறைய ரைட்ஸ்லாம் விளையாடணும், ஆனா ஜெயின்ட் வீல் மட்டும் ஒர்க் ஆகாம இருந்துச்சு. ஆமா பாருங்க புர்ஜ் கலிஃபா விழுந்துருச்சு. அது இது வந்து நல்லா இருக்குது. எனக்கு டாய் கூட தெரியுது. ஆமா ஒரு டாய் வால கிடைச்சது. அந்த பால் நம்ம நம்பர்ஸ்ல போட்டா அதை கவுண்ட் பண்ணி என்ன நம்பர்ல நம்ம போடுறோமோ, சோ அதுக்கு வந்து gift கூட 2 கொடுத்தாங்க.